Welcome to Renjum YouTube channel. Please do like, share, subscribe my channel and also press the bell icon for video updates. Hi kids, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 14 of class 2 NCERT ஹிந்தி நட்கட்சுவா. நட்கட்சுவா அப்படின்னா என்னென்னா, நட்கட் அப்படின்னா ரொம்ப நாட்டியான, ரொம்பவே சேட்டை பண்ணுற சுவாஹா அப்படின்னா எலி. ஸோ ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு எலி வந்து இந்த கதையில் என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வரீங்களா? வாங்க பார்க்கலாம். பச்சோ ஏக்தா சுவா. பச்சோ அப்படின்னா குழந்தைங்களா, ஒரு சுவா இருந்தது. சுவா ஏக்தா சுவா, ஒரு சுவா இருந்தது. பஹுத் ஹி நட்கட் और बड़ा ही चालक. அது வந்து பஹுத்னா ரொம்பவே நட்கட், நாட்டி. और அண்ட் எப்படி இருக்கான், படா ஹி சாலக், ரொம்ப கிளவர். படானா ரொம்பவே, நிறையவே, பெருசாகவே ரொம்ப கிளவராக இருக்கார். குச் நா குச் शरारत करने का उसका हमेशा मन करता रहता था. அதாவது குச் நா குச், கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால் அந்த குச்னா குச் அவர் வந்து சராரத் கர்னேக்கா உஸ்கா, அதாவது சேட்டு வேலைகள் பண்ணுறதுக்காக, நாட்டியான வந்து மிஸ்டீவியஸான வேலைகள் பண்ணுறதுக்காக, உஸ்கா ஹமேசானா எப்போவுமே, மண் கர்த்தா ரஹ்தாதா, எப்போவுமே அதை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரான், யோசிச்சுட்டு இருப்பார், என்ன சேட்டை வேலை பண்ணா அப்படின்னு. ஹமேசா எப்போவுமே மண் கர்த்தா ரஹ்தாதா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏக் தின் உஸ்னே அப்னே தில் மே சோச்சா. ஒரு தடவை அவர் வந்து யோசிக்கிறாரு. ஓகேங்களா, என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, வாங்க பார்க்கலாம் என்ன யோசிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஸோ ஏக் தின் உஸ்னே அப்னே தில் மே சோச்சா. ஒரு நாள், ஒரு தின்னா நாள், உஸ்னே அப்னே அவரோட அந்த சுவா வந்து அது அவரோட ஹார்ட்டில் வந்து ஒரு சோச்சானா யோசிக்குது, ஒரு விஷயத்தை பற்றி அது வந்து சிந்திக்குது. ஆஜ் மே சஹர் ஜாவுங்கா, நான் இன்றைக்கி வந்து சிட்டிக்கு போகிறேன், சிட்டிக்கு போகலாம். ஜாவுங்கா, ஊங்கா அந்த ஊங்கா ஓகா ஏகா சவுண்ட்லாம் வந்து ஃப்யூச்சர் டென்ஸுக்கு தான் வரும். ஓகேங்களா. बारिश के कारण बिल से बाहर निकले बहुत दिन बीत गए हैं. बारिश அப்படின்னா மழை, மழையோட காரணத்தினால, காரன் பில் சே, அதனால பாகர் நிக்லே வெளியே போகிறது வந்து பஹுத் தின் பீத் கயே, ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. கர்மே பேட்டே பேட்டே தில் கப்ரா கயா ஹே, வீட்டில் உட்காந்து அது என்ன ஆயிடுச்சு, அதுக்கு வந்து ரொம்ப வெறுத்துடுச்சு, ரொம்ப கப்ரா அப்படின்னா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு அதுக்கு. கயா ஹே நட்கச்சுவா ஜட்பட் தயார் ஹோக்கர், உடனே வந்து நட்பச்சுவா அந்த நாட்டி சூஹா வந்து சீக்கிரமாக உடனே, ஜட்பட் அப்படின்னா உடனே தயாராகி, ஹோக்கர் சகர் கி அவுர் நிக்கல் படா. சகர் அப்படின்னா நான் சொன்னல சிட்டியை வந்து அடைஞ்சிருது. நிக்கல் படா வெஹே மஸ்தி சே ஜூம்தா ஹுவா சலா ஜா ரஹா தா. வெஹே மஸ்தி அப்படின்னா என்னென்னா, ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு ஃபன்னாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஜூம்தா ஹுவா, அப்படியே ஆடிக்கிட்டு, சலார் ஜா ரஹாத்தா. இப்போ எல்லாம் நம்மளை எல்லாரையும் வந்து ஒரு பிக்னிக் கூட்டு போனாங்க, இல்லை வந்து ஸ்கூலில் பிக்னிக் கூட்ட போகும்போது எவ்வளோ ஒரு ஜாலியாக நம்ம ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷமாக போவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சுவா வந்து போகுது. கி ராஸ்தே மே உசே ஏக் படி சி கப்படி கி துக்கான் திக்கா ஈத்தி. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ, ராஸ்தே மே உசி ஏக், அது வந்து உசினா அது, ஏக் ஒரு படிசி, ரொம்ப பெரிய கடை. கப்படே என்ன கடை பார்க்குது, துக்கான்னா கடை, கப்படேன்னா துணி கடையை பார்க்குது. இது கப்படே கி துக்கான், அப்படி ஒரு பெரிய கடையை பார்க்குது, துணி கடையை. துக்கான்தார் அப்னி துக்கான் கோல்கர், துக்கான்தார்னா அந்த கடைக்காரர், நம்ம தமிழில் சொல்லணும்னா கடைக்காரங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி துக்கான்தாருங்கிறாங்க. அவரோட அப்படி துக்கான் கோல்கர், அவரோட கடையை வந்து திறக்கிறாரு. கோல்கர்னா திறந்து அந்தர் ஜா ஹி ரஹாத்தா, உள்ளே போயிட்டாரு. அந்தர் ஜா ரஹாத்தா கி நட்கச்சுவா பி சுப்சாப் உஸ்கே பீச்சே அந்தர் சலா கயா. அப்போ என்ன பண்ணுது இந்த நாட்டி சுவா, நட்கச்சுவா என்ன பண்ணுதுன்னா, சுப்சாப்னா அமைதியாக, உஸ்கே பீச்சே அவருக்கு பின்னாடி, அந்தர் சலா கயா உள்ளே போயிடுது. அந்தர்னா உள்ள, சலா கயானா உள்ளே போயிடுச்சு. ஜெய்சே ஹி துக்கான்தார் அப்பனி ஜஹக் பர் பேட்டா. அப்போ வந்து ஜெய்சேனா துக்கான்தார் அந்த சேரில் அவரோட இடத்துல, ஜஹக்னா இடத்துக்கு மேலே, அவரோட இடத்துல வந்து உட்காரப்பார்.
மேலே உட்காரும்போது உஸ்கி நஜர் சூஹே பர்படி அங்கே இருக்க வந்து அவர் கண்ணுக்கு வந்து உஸ்கி நஜர்னா அவரோட கண்ணுக்கு சூஹே பர்படி சூஹே தெரியுது, அந்த எலி தெரிஞ்சிருச்சு. அவரோட இடத்துல அவர் உட்காரும்போது இந்த சூஹே கண்ணில் பட்டுருச்சு. துக்கான்தார் நே கஹா, அப்போ வந்து துக்கான்தார் சொல்கிறார், அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அரே தூ மேரி துக்கான் மே கியா கர் ரஹா ஹே, அட என்னோட கடையில் நீ என்ன பண்ணிட்டுருக்க, தூனா நீ, மேரினா என்னோட, துக்கான் இங்கே ஏன் மேரின்னு சொல்கிறாங்க மேராக்கு பதில் அப்படின்னா துக்கான்றது வந்து ஒரு பெண் பால், ஸோ வந்து அதுக்கான மேரின்னு அங்கே யூஸ் பண்ணுறாங்க. மேரி துக்கான் மே கியா கர் ரஹா ஹை, என்னோட கடையில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த ஷாப்கீப்பர் வந்து கேட்குறாரு. சல் பாக் ஜஹா சே, சல் போ, பாக் ஓடி போயிடு, பாக்னா ஓடி போயிடு, யஹா சே இந்த இடத்துல இருந்து, யஹான்னா இந்த இடத்துல இருந்து நீ மரியாதையாக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அவர் வார்ன் பண்ணுறாரு. चूहे बोला, அப்போ चूहे என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா. मैं अपनी टोपी के लिए कुछ कपड़ा खरीदने आया हूँ. அப்போ அந்த எலி என்ன சொல்லுது, நான் வந்து அப்படி என்னோட தொப்பிக்காக, கேலியனா தொப்பிக்காக, குச் கப்படானா கொஞ்சம் துணி, கரீதுனேனா வாங்கிறதுக்காக, ஆயாகும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எனக்கு வந்து துணி வாங்கிறதுக்காக, என்னோட தொப்பி செய்கிறதுக்காக, கேலியனா அதுக்காக, கொஞ்சம் துணி வந்து வாங்கிறதுக்காக ஆயாகும். துக்கான்தார் வந்து ஹன்சானா சிரிக்கிறாரு. ஹட் யா சே, கெட் அவுட் ஆஃப் யூர் அப்படிங்கிறாரு. ஹட் யா சே, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. மே சூஹே கோ குச் நஹி பேச்தா, நான் வந்து எந்த எலிக்கும்லாம் வந்து விற்க மாட்டேன். பேச்தானா விற்கிறது, நஹி பேச்தானா விற்க மாட்டேன். சூஹா குஸ்ஸே மே போலா, உடனே அந்த சூஹேக்கு கோவம் வந்துடுது, இவர் நம்மளை வெறுப்பேற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்ஸே கோவத்தோட போலா என்ன சொல்லுதுன்னா, தும் முஜே கப்படே நெஹி பேஜோகே, நீங்கள் எனக்கு வந்து துணி தரமாட்டியான்னு மரியாதை இல்லாமல் கேட்குது அது. தும் முஜே, நீ வந்து எனக்கு துணி வந்து தரமாட்டியா, பேஜோகே. துக்கான்தார் போலா அதுக்கு என்ன சொல்கிறாரு கடைக்காரர், பாக் யஹா சே, இங்கேருந்து ஓடி போயிடு, பேக்கார் மேரா சமை பபர்த் நாக்கர், என்ன பண்ணிகிட்ருக்க நீ வந்து தேவையில்லாமல் என்னோட நேரத்தை வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்க. பபர்து அப்படின்னா வீணடிக்கிறது, நான் பபர்து அப்படின்னா தேவையில்லாமல் வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, வீணடிக்க முடியாது, நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சூஹே சில்லாயா அப்படின்னா கத்திட்டு என்ன சொல்லுதுன்னா, து முஜே கப்படா தே ஹோ யா நஹி, எனக்கு நீ கப்படா துணி தரமாட்டேன்னு சொன்னில்ல, துக்கான்தார் தருவியா மாட்டியா, முஜே கப்படா தேதோ ஹோ யா நஹி, தருவியா மாட்டியா, தேதே ஹோ யா நஹி, தருவியா இல்லை மாட்டியா, யா நஹி தருவியா இல்லை மாட்டியா. துக்கான்தார் போலா நஹி, பில்குல் நஹி கண்டிப்பாக முடியாது, பில்குல்னா ஷுவராக முடியாது. இஸ் பார் நட்கச்சூஹேனே கானா காயா, இந்த சமயத்தில் உடனே அந்த நட்கச்சூவா என்ன பண்ணுது, ஒரு பாட்டு படிக்க ஆரம்பிக்குது. ராத்தோன் ராத் மே ஆவுங்கா அப்பனி சேனா லாவுங்கா தேரே கப்படே குத்துருங்கா அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்குது. ராத்தோன் ராத் மே ஆவுங்கா, நான் வந்து ராத்திரியில் வரப்போகிறேன், ஆவுங்கானா வருவேன், ஓகேங்களா, ஃப்யூச்சர் டென்ஸ் அது. அப்படி சேனா லாவுங்கா, என்னோட சேனைகளை, அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும், எப்படி வந்து சேனாதிபதிகளை கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, ஒரு போருக்கு போகும்போது அது மாதிரி அதோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருமா, லாவுங்க ஃப்ரெண்ட்ஸோடு வருமா படையோட. தேரே கப்படே கத்ருங்கா, உன்னோட கப்படையில் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் கடிச்சு திங்க போகிறேன், கப்படே குத்ருங்கா நாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. துக்கான்தார் டர்கர் போலா, துக்கான்தார் உடனே வந்து பயந்துட்டாரு. யாருக்கும் பயப்படாதவங்க வந்து எலிக்கு பயப்படுறாங்க பார்த்தீங்களா, ஏன்னா கண்டிப்பாக எலி வந்து என்ன பண்ணிடும், எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடும்னு பயந்துட்டு, சூஹே பையா உடனே வந்து மரியாதையாக பையா அப்படின்னு, சூஹே பையா ஏசானா கர்னா அப்படிலாம் செஞ்சுடாதீங்க, மே அபி தும்ஹே ரேஷ்மி கபடேக்கா டுக்குடா தேத்தா அப்படிலாம் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு தும்ஹே ரேஷ்மி அப்படின்னா பட்டு துணி, ரேஷ்மி கப்படா பட்டு துணி வந்து டுக்குடா அப்படின்னா துணி, அந்த பீஸை வந்து தேத்தாகும் தந்துடுறேன். और उसने चूहे को रेशमी कपड़े का दुपट्टा दे दिया, உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு,
அந்த சூஹேக்கு ரேஷ்மி கப்படையை வந்து கொடுத்துட்றாரு. தேதியானா கொடுத்துட்றாரு. கப்படாவை வாங்கிக்கிட்டு சூஹே உச்சல்தா குத்தா அப்படின்னா என்ன, இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஒரு குஷியில் ஓகேங்களா பண்ணிவிட்டு துக்கான் பாகர் துக்கானை விட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்துடுது. நிக்கல் கயா. ஃபிர் அதுக்கப்புறமா வெஹ ஏக் दर्जी जी मुझे तुमसे कुछ काम है, அதாவது தர்ஜி கி துக்கான் மே பகுஞ்சா அப்படின்னா ரீச் ஆகுது. முதல்ல வந்து துணியை வாங்கிடுச்சு. ஃபிர்சே அதுக்கப்புறமா இப்போ துணி இருந்தால் மட்டும் போதுமா, அது தைக்கணும் இல்லையா, இப்போ யார்ட்ட போகிறாங்க, தர்ஜி அப்படின்னா வந்து டெய்லர், அவர்கிட்ட துக்கான் மே பகுஞ்சா போய் ரீச் ஆகுது. சூஹே நே கஹா, சூஹே என்ன சொல்லுது அவர்கிட்ட போய், தர்ஜி ஜி முஜே தும்சே குச் காம் ஹே, உங்களுக்கு எனக்காக ஒரு வேலை இருக்குது, கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுது. காம் கியா காம், அவர் கேட்குறாரு டெய்லர், என்னது வேலையா, என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தர்ஜி நே குஸ்ஸே போல, அதுவும் எப்படி பூச்சானா அதை கோவத்தோடு சொல்கிறாரு. குஸ்ஸேனா கோவம், பூச்சானா சொன்னார், சொல்கிறார் வேலையா, என்ன வேலை அப்படின்னு. चूहे ने दर्जी को रेशमी कपड़े दिया, அந்த வந்து சூஹே என்ன பண்ணுது, அந்த டெய்லர்கிட்ட தன்னோட பட்டு துணி எடுத்து வாங்கின பட்டு துணி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கஹா சொல்லுது, कृपयाना प्लीज़, कृपया इस कपड़े की एक अच्छी टोपी सिल दो, இந்த துணியை வச்சுக்கிட்டு இந்த துணியை வச்சுக்கிட்டு ஒரு அச்சி நல்ல அழகான ஒரு தொப்பி வந்து சில் தோனா தச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேட்டக்கார எலி வந்து டெய்லர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணுது. இப்போ டெய்லர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா. தர்ஜி ஹன்சா, இவரும் சிரிக்கிறாரு. டெய்லர் என்ன பண்ணுறாரு, ஹன்சானா சிரிக்கிறாரு. சல் ஹட் யஹாசே, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, மேரா சமை கராப் நாக்கர், நான் என்னோட நேரத்தை வந்து வீணடிக்க விரும்பலை, வேஸ்ட் பண்ண விரும்பலை கரடம் அப்படின்னு சொல்கிறாரு. மேரே பாஸ் தேரா காம் கர்னே கா சமை நஹி ஹே, என்கிட்ட வந்து இதுக்கான டைம்லாம் கிடையாது. தர்ஜி நே கஹா, அந்த டெய்லர் சொல்லிட்டாரு, மேரா பாஸ் என்கிட்ட தேரா காம் கர்னே, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கசமே நஹிய, எந்த டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி காட்டுறாரு. அப்போ தர்ஜி நே கஹா சொல்லிட்டாரு. அப் சூஹே கோ குசே ஹா கயா, இப்போ வந்து அந்த சூஹேக்கு கோவம் வந்துடுது. வெஹே ஜோசே சிலாயா, ரொம்ப கோவத்தில் கத்துது. தும் மேரி டோப்பி சிலோகே யா நஹி, என்னோட டோப்பியை தச்சு தருவீங்களா முடியாதா அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுது. நெஹி முடியாது. தர்ஜி நே கஹா, டெய்லர் சொல்லிட்டார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முடியாது அப்படின்னு. தோ டிக் ஹே, அப்போனா நல்லது. சூஹே போலா அவுர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கானே லகா, இங்கேயும் மறுபடியும் என்ன பண்ணிச்சு, பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. என்ன பாட்டு பாடுது, ராத் மே ஆவுங்கா அப்பனி சேனா லாவுங்கா தேரே கப்படே கத்துருங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன சொல்லி மிரட்டிச்சோ கடைக்காரர்கிட்ட, அந்த துக்கான் வாலா கிட்ட, அதே அந்த கப்படா வாலா கிட்ட அதே தான் இங்கேயும் சொல்லி டெய்லர்கிட்ட வந்து சொல்லுது, நீங்கள் வந்து தச்சு தராட்டி நான் என்னோட படையோட நைட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தர்ஜி நே கஹா சூஹே பையா, உடனே அவரும் பயந்துடுறாரு. பையா ஏசே என்ன கர்னா, அப்படி பண்ணிடாதீங்க, அபி இப்போவே நான் வந்து துமாரி டோப்பி பனாத்தா அப்படின்னா பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. அவர் தோடி கி தேர்மே, கொஞ்ச நேரத்தில், தோடினா கொஞ்ச நேரத்தில், தேர்னா நேரத்தில், தோடி கொஞ்ச நேரத்திலே வந்து தர்ஜி நே சூஹே கேலியே சூஹேக்காக சுந்தர் சி, ரொம்ப அழகான ரேஷ்மி டோப்பி, அந்த சில்கால செய்யப்பட்ட ஒரு டோப்பியை வந்து தயார் கருதியா செஞ்சிடறாரு. நட்கட் சூவா நே உசே பெஹ்னான போட்டுக்குது. அவர் ஃபிர் அதுக்கப்புறமா அப்படின்னா சேஹ்ரானா அப்படின்னா அதோட சேஹ்ரானா முகத்தை, ஆயினேனா கண்ணாடியில் வந்து மேக் தேக்கா பார்க்குது, அதை போட்டுக்கிட்டு அது அழகாக இருக்கான்னு பார்க்குது. यह टोपी तो एकदम शादी है, एकदमனா ரொம்பவே ஷாதினா ரொம்ப நல்லா சிம்பிளாக இருக்குது. ஏக் டோப்பி एकदम ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்குது. மே இஸ் பர் சம்கீலே சித்தாரே லக்வா ஊங்கா, அதாவது இப்போ என்ன சொல்லுதுன்னா, அந்த டோப்பி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கான். एकदम ஷாதினா ரொம்பவே வந்து சிம்பிள், ஷாதினா சிம்பிளாக இருக்குது. மே இஸ் பர், இதில் வந்து சம்கீலேனா வந்து ஷைனிங்கான, சித்தாரேனா ஸ்டார்ஸு,
உங்கா நான் வந்து இது வாங்கி இதில் அட்டாச் பண்ண போகிறேன். சூஹேனே சோச்சா யோசிக்குது, இப்படி யோசிச்சான். வெஹே குத்தா ஃபந்தா துக்கான் சே பாகர், அதாவது வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இன்னொரு துக்கான் சே பாகர், அந்த டெய்லர் ஷாப்பை விட்டு பாகர் நிக்கல் கயா வெளியே வந்துடுது. வெஹே சடக் பர் சான் சே சலா ரஹாத்தா, சடக்னா ரோடு, அந்த ரோடுக்கு மேலே வந்து அதோட வித்தைகளெல்லாம் காமிச்சிக்கிட்டு அது போகுது. கி உஸ்கி நஜர் ஏக்கு சோட்டி சி துக்கான், ஒரு சின்ன, அது நஜர்னா அது கண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் படுது. என்னதுன்னா சோட்டி சி துக்கான், சின்ன ஒரு கடை தெரியுது. பர் படி ஜஹான் சுன்ஹாரே, அது வந்து என்னது அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா சுன்ஹாரே அவுர் ருப்பலே, சுன்ஹாரே அவுர் ருப்பலே கோல்டன், சுன்ஹாரே அப்படின்னா கோல்டன், அவர் ருப்பலேனா சில்வரில், சித்தாரே ஸ்டார்ஸில் வந்து பிக் ரஹே, அந்த இடத்துல வந்து விற்கிதுன்னு தெரியுது அது கண்ணுக்கு. அந்த கடையில், சின்ன கடையில் அந்தர் ஜாக்கர் வெஹே இதர் உதர் உச்சல்னே குத்னே லகா, உடனே என்ன பண்ணுது, அந்தர்னா உள்ளே போகுது, வெஹே இதர் உதர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குதிச்சுக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. துக்கான்தார் நேக்கா, அப்போ வந்து கடைக்காரர் கேட்குறாரு, அரே சலே ஏஹேசே, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. தூ யஹா கியா கர்னே ஆயா ஹே, இங்கே என்ன செய்யறதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த துக்கான்தார், அந்த கடைக்காரர் கேட்குறாரு. ஜூஹேனே கஹா, உடனே சூஹே சொல்லுது, மே அப்பனி டோப்பி கே லியே சுன்ஹாரே और रुपले सितारे கரீத்னே ஆயா ஹூம், அதாவது நான் வந்து என்னோட டொப்பிக்காக கொஞ்சம் வந்து இது அந்த சில்வர் அண்ட் கோல்டன் கலராலான சித்தாரே ஸ்டார்ஸ்லாம் கரீத்னே வாங்கிறதுக்காக ஆயாகும் வந்திருக்கேன். துக்கான்தார்னே கஹா பாக் யஹா சே, இவரும் என்ன சொல்கிறாரு, ஓடி போயிடு. முஜே பேவகூஃப் பனானே கி கொசிஸ் நா கர், அதாவது முஜே என்னையை வந்து பேவகூஃப்னா முட்டால் ஆக்கிறதுக்காக, பனானே ஆக்கிறதுக்காக, கி கொசிஸ் நா கர் ட்ரை பண்ணாத, கொசிஸ்னா ட்ரை, ஸோ நீ என்னையை வந்து முட்டால் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணாத, நாக்கர்னா நோ பண்ணாத. ஏக் சூஹே கி சித்தாரோன் சே கியா மத்லப், அதாவது ஒரு சூஹேக்கு இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எதுக்கு, மத்லப் எதுக்காக, தும் முஜே சித்தாரே பேஜோகே யா நஹி, உடனே அந்த எலி என்ன சொல்லுது, நீ இப்போ எங்களுக்கு தருவியா மாட்டியா, எனக்கு சித்தாரே அந்த ஸ்டார்ஸ் தருவியா மாட்டியா. சூஹே நே குஸ்ஸே சே பூச்சா, ரொம்ப கோவத்தோட சூஹே சொல்லுது. நெஹி நெஹி நெஹி, இவரும் சொல்கிறாரு, மே தும்ஹே சித்தாரே நெஹி பேஜூங்கா, நான் கண்டிப்பாக விற்க மாட்டேன். துக்கான்தார் நே கஹா, இந்த கடைக்காரர் சொல்லிட்டாரு. ஃபிர் சூஹே நே உத்தர் தியா, உடனே அந்த சூஹே என்ன பண்ணுது, உத்தர் தியா என்ன பண்ணுது, உள்ளே போயிட்டு रातों रात में आऊँगा अपनी सेना लाऊँगा सारे सितारे बेजू பிகே ரூங்கா, அதாவது நான் வந்து உன்னோட சித்தாரேஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன், நாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நீ எனக்கு தரல, நான் வந்து நைட்டு வந்து என்னோடய படையை கூட்டு வந்து நான் என்னோடய சித்தாரேஸ் எல்லாத்தையுமே நாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுது. இவங்க கேட்கும்போதே கொடுத்துடலாம், ஆனால் சொன்னோன்னே தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ துக்கான்தார் நே கஹா, உடனே இவரும் பயந்துரா, சூஹே பையா ஏசே நா கர்னா, அது மாதிரி செஞ்சிடாதீங்க. மே தும்ஹாரி டோப்பி கே லியே ரங் பிரங்கே சித்தாரே, ரங் பிரங்கே அப்படின்னா கலர் கலரான சித்தாரே ஸ்டார்ஸ் எல்லாம் தூங்கா தரேன். और यही नहीं उन्हें तुम्हारी टोपी में टांग भी दूंगा, அதாவது யஹி நெஹி உன்ஹே, உங்களோட டோப்பியில் வந்து அதை தச்சியை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அச்சா தோ ஜாரா ஜல்தி கரோ, சீக்கிரம் ரொம்ப நல்லது, சீக்கிரமாக பண்ணு. சூஹே நே கஹா டோப்பி பன்கர் தயார் ஹோ கயி, இப்போ டோப்பி ரெடி ஆயிடுச்சு. சூஹே டோப்பி பெஹன்கர்னா போட்டுக்கிட்டு, ஆயினே அந்த மிரரில் வந்து கே சாம்னே கடான நின்று, ஹுவா தோ குஷி சே உஸ்கா மன் நாச் உட்டா, அது நின்றுட்டு என்ன பண்ணுது, அதோட அழகை வந்து பார்க்குது. வெஹே நாச் அப்படின்னா டான்ஸ் ஆடுது, உஸ்கா மண் நாச் உட்டா, அது மைண்டில் வந்து அப்படியே வந்து யோசனை பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. வெஹே சோச்னே லகா, யோசிக்குது. மே பி கிசி ராஜா சே கம் நெஹி ஹூ, நான் ஒன்றும் ராஜாவுக்கு கம்மியாக தெரியலையே, என்னோட அது முகத்தை வந்து கண்ணில் பார்த்து ராஜாவுக்கு நான் எதுவும், ராஜாக்கிட்ட ராஜாக்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குமோ குவாலிட்டிஸை விட அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நான் இருக்கேன்னு அது எனக்கு ஃபீல் பண்ணுது. மே அப்பனி சுந்தர் டோப்பி கிசி திக்கா இந்த சுந்தர் டோப்பி வந்து எதுக்காக வந்து நான் போட்டுட்ருக்கேன், திக்கா வச்சுருக்கேன். சலே அப்பனி சம்கிலே டோப்பி ராஜா கோஹி திக்தா அதாவது சலோ போகலாம், அப்பனி சம்கிலி டோப்பி என்னோட வந்து அழகான இந்த சம்கிலி டோப்பியை ராஜா கோக்கி திக்தா போய் காட்டணும்ல அப்படின்னு நினைக்கிது.
दिखाता हूँ। 1 घंटे के अंदर की नटखट चूहे राजमहल में राजा के पास आ पहुंचा. எப்படியும் என்ன பண்ணுறது, ஒரு தடவை என்ன ஒரு சமயத்தில் அந்தர் ஹி நட்கச்சுவா எப்படியோ அந்த நட்கச்சுவா வந்து ராஜ்மஹால் அந்த பேலஸில் வந்து ராஜா கிட்டே பாஸ் கிட்டே பகுஞ்சா ரீச் ஆகிடுது. வேற ராஜா கே சாம்னே ஜா கடா ஹூ, ராஜா முன்னாடி போய் என்ன பண்ணுது, நிற்கிது. கடானா நிற்கிறது. ராஜா अचानक चूहे, अचानकना सडना வந்து ஒரு चूहे பார்க்கவும் को देखकर बहुत हैरान हुआ. अचानकना सडना ஒரு चूहे பார்க்கவும் देखकर बहुत हैरानனா சர்ப்ரைஸ் ஆயிராரு. उसने पूछे अरे तुम यह क्या कर रहे हो, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த चूहे பார்த்து கேட்குறாரு. चूहे ने कहा, அதுக்கு चूहे சொல்லுது, महाराजा महले यह बताई कि मैं इस टोपी में कैसे लग रहा हूँ, நான் இந்த டோப்பியை வந்து எதுக்காக போட்டிருக்கேன், लग रहा हूँ நான் வந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா. राजा ने जवाब दिया, वह तुम तो एकदम राजकुमार लग रहे हो. ஆமாம், நீ இந்த டோப்பியில் பார்க்குறதுக்கு ஒரு ராஜகுமார மாதிரி தான் இருக்க அப்படின்ட்டு. चूहे झटपट बोला. அப்போ चूहे ஒன்றும் உடனே சொல்லிடுது என்னென்னு, அச்சா தோ அப்போனா ஆமாம் கரெக்டு தான்ல, நல்லது தான்ல. ஃபிர் உத்ரோ, நீங்கள் எந்திரிங்க. கதி அப்படின்னா கதிசேனா அந்த உட்காருவாங்க இல்லையா, ராஜாக்கள் உட்காரக்கூடிய சேர் இருக்குல்ல, அதான் கதி. அந்த கதிசே அதுலேருந்து நீங்கள் எந்திரிங்க. யஹா மே பைட்டுங்க, நான் இதில் போய் உட்காரணும், ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க நீ பார்க்க ராஜகுமார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அது பாயிண்ட்டை பிடிச்சிருச்சு. राजा को हंसी आ गई, राजा को அப்படியே சிரிப்பு வந்துடுது. உஸ்னே கஹா, உடனே சொல்கிறாரு, பாஹ் யஹா சே, இவர் என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து ஓடி போய்டு. மேரா சிம்மாசன்னா அவரோட உட்காந்துருக்க அந்த சேரு चूहे से के लिए नहीं है, चूहेக்கெலாம் தர முடியாது. केवल एक राजा ही इस पर बैठ सकता है, அதாவது கேவலம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ராஜா உட்கார இடத்துல நீ உட்கார்றதா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. चूहे पूछा, உடனே चूहे சொல்லுது, तो क्या तुम मुझे अपनी कदी नहीं दोगे, இப்போ நீ எங்களுக்கு தருவீங்களா மாட்டிங்களா, அந்த உட்கார்ற அந்த சீட்டை வந்து நீங்கள் உட்கார்ற அந்த சேரை தருவீங்களா மாட்டிங்களா. நெஹி தோகே, பில்குல் நெஹி, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. மே தும்ஹே அப்படின்னு சிங்ஹாசன் நெஹி தூங்கா, நான் தரமாட்டேன் என்னோட சிம்மாசனை. ராஜா நே உத்தர் தியா, ஆன்சர் சொல்லிட்டு, அது உத்தர்னா ஆன்சர். தோ தும் நெஹி உத்தரோகே. चूहे ने फिर से पूछा, உடனே चूहे என்ன சொல்லுது, உடனே அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது, தும் நஹி உத்தரோகே, சரி நீங்கள் செய்ய மாட்டீங்களா. நஹி நஹி, ராஜா அப்பனி பாத் பர் அடா ரஹா, அதாவது நஹி நஹி முடியவே முடியான்னு சொல்லிட்டு ராஜா வந்து அடா ரஹா அப்படின்னா அடமெண்ட்டாகவே சொல்லிடுறாரு, கண்டிப்பாக நிச்சயமாக. ராஜா நே ஆதேஷ் தியா, ஆதேஷ் வந்து கோபத்தோட. பக்கெட் லோ அப்படின்னா வந்து பிடிங்க அவனை, அந்த चूहेவை லோ. இஸ் चूहेको, இந்த चूहे பிடிங்க. சிப்பாஹி चूहेको पकड़ने दौड़े, அதாவது இந்த சிப்பாயிலாம் என்ன செய்கிறாங்க, போயிட்டு இந்த எலியை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு. निकल गया और सिपाही एक के ऊपर एक गिर पड़े. அதாவது चूहे என்ன பண்ணுறது, ராஜ்பட் உன்கே பீச் சே நிக்கல், எல்லா பின்னாடி இருக்க சிப்பாய்கள் அது முன்னாடி பீச்னா சென்டரில் வந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறமா நிக்கல் கயே ஒரு சிப்பாஹி ஏகே ஊப்பர் ஏக் கிர் படே, ஒருத்தர் வந்து விழுந்துடுறாங்க. எல்லாத்தையும் சென்டருக்கு கொண்டு வந்து அதோட திறமையால் அது என்ன பண்ணுது, எல்லாரையும் பீச்னா சென்டருக்கு கொண்டு வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தரை விழ வச்சுடுது. அப் चूहे ने अपने कमर पर हाथ रखकर कहा, अब चूहे ने अपनी कमर पर, அப்போ வந்து அந்த चूहे வந்து யாராலுமே கையில் பிடிக்க முடியல. ஹாத் ரக்கர் கஹா, அது பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுது, ராத்தோன் மே ராத்தூங்கா ராத் மே ஆவுங்கா அப்பனி சேனா லாவுங்கா தேரே காம் கதுருங்கா, நான் வந்து நான் வந்து நைட்டு கண்டிப்பாக வருவேன், என்னோட படையோடு வருவேன். தேரே கான் கதுருங்கா, நான் வந்து நல்லா ராஜாவாக இருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போவேன். ராஜா நே சோச்சா, அப்போ ராஜா யோசிச்சுட்டு, चूहे की फौज तो पूरे महले को, ஐயோ இது வந்து அவர் வந்து பயந்துடுறாரு. இந்த எலி வந்து எப்படி வந்து அவங்கக்கிட்ட வந்து சில இது பண்ணுச்சோ, ட்ரிக்ஸ் வேலை பார்த்துச்சோ, இங்கேயும் என்ன பண்ணுது,
அப்படின்னா ராஜா கிட்ட வந்து சொல்லுது, என்னோட ஆர்மியோட வந்துடுவேன். சூஹே கி ஃபவுஞ்ச் அப்படின்னா அதோட ஆர்மி, அதோட படைகளோட பூரா மெஹலேக்கோ அந்த பூரா பேலஸையும் வந்து தகஸ் நகஸ்னா நாசம் பண்ணுறது கர் தியே தேகி வெஹே டர் சே காப்னே லகா. உடனே அவர் என்ன ஆயிடுச்சு, ஐயோ இது நைட்டு அதோட ஆர்மியோட வந்துட்டு நம்மளோட பேலஸை ஃபுல்லாக நாசம் பண்ணிடும் அப்படின்னு வந்து அவர் காம்ப்னே அப்படின்னா பயந்துடுறாரு. சூஹேனே ஃபிர்சே கஹா, மறுபடியும் அந்த சூஹா என்ன சொல்லுது, ராத்தோன் மே ராத்தூங்கா, ராத்தோன் ராத் மே ஆவுங்கா, ராத்தோன் ராத் மே ஆவுங்கா, நான் வந்து ராத்திரியோட ராத்திரியா நான் வந்து என்ன பண்ணுவேன், வருவேன். வந்துட்டு அப்னி சேனா லாவுங்கா, என்னோட சேனைகளோட நான் வந்து வருவேன். ராத்திரி வந்து நான் வருவேன், என்னோட சேனைகளோட நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துது. எப்படி அவங்கள்ட்டலாம் பயமுடிச்சிச்சு அந்த மாதிரி. தேரே கான் குதுருங்கா, நான் வந்து எல்லார் காதலையும் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து எல்லார் காதலையும் வந்து ஊத போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கொடுத்தது. ராஜா டர்சே காம்ப்னே லகா, உடனே ரொம்ப பயந்துராது. காம்தி ஆவாஜ் மே உஸ்னே கஹா, அந்த அவர் வந்து அந்த பயத்திலே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அப்படியே அந்த பயத்திலே வந்து அந்த சத்தத்திலே வந்து என்ன சொல்கிறாரு, மே உன்சே கஹா சூஹே பையா தும் பேக்கர், மன்னிச்சுக்கோங்க என்னைய, மே நாரஜ் ஹோர் நஹே ஹோ, நாராஜ்னா வந்து சந்தோஷம் இல்லாமல் அன்ஹாப்பியாக சொல்கிறாரு. மே அப்பனி கதிசே அபி உத்ரதா ஹூ, நான் வந்து என்னோட சிம்மாசனத்தை விட்டு எஞ்சிடுறேன். அவர் தும் சவுக் சே ஜித்னி, ஜவுக்னா உங்களோட உங்களுக்கு விருப்பமாக எவ்வளோ, ஜித்னி தேரே எவ்வளோ உங்களுக்கு விருப்பமாக எவ்வளோ நேரம் சாஹோ இருக்கணுமோ, இஸ் பர் பேச் சக்தே ஹூ, அவ்வளோ நேரம் நீங்கள் இருந்துக்கங்க. சூஹே பகுத் குஷ் ஹுவா, சூஹே ரொம்ப அப்படி குஷியாயிடுச்சு. शान से वह सिंहासन पर बैठ गया और काफ़ी देर तक वहाँ आराम करता रहा. அது வந்து அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. அவர் காஃபின்னா போதுன்ற நேர அளவுக்கு அங்கே வஹா வந்து ஆராம்னா நல்லா அமைதியாக வந்து இருந்தது. அதை வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண நினச்சிட்டோ அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுச்சு. ராத்திரி நேரம் வந்துருச்சு. காஃபி பீத் கை வந்து அப்போ ராத்திரி வரைக்கும் போதும்னு நினச்சிச்சு. வெஹே கதி, அப்போ வந்து அதோட அந்த குஷனை விட்டு குத்துக்கர் இறங்கிட்டு, குத்னா ஜம்ப் பண்ணி, நீச்சேனா கீழே, ஆயா அவுர் இறங்கிட்டு, குஷி அப்பனே கர்கோ சல்தியா, கடைசியில் என்ன பண்ணுது, ரொம்ப குஷியோடு அது வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி நம்மளுக்கு வராது இல்லையா, என்னதான் ராஜாவோட பேலஸில் இருந்தாலும். ஸோ அதுக்கு வேணுன்ற அளவுக்கு அதுங்க உட்காந்துட்டு அது தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. உன்சே சான்சே அப்னி, அதோட சான்னா ரொம்ப பெருமையாக, அப்பனி சம்கீலி டோப்பி, அதோட ஷைனிங்கான டோப்பியை பற்றி, அப்பனே சபி ஷாதியோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இங்கே பாருங்கள் அதோட டோப்பியை பற்றி அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷாதியோன் கோ திகாயி காமிச்சிட்டு, சபி தோஸ்து உஸ்கி கஹானி, அந்த மற்ற தோஸ்துகள்லாம் அதோட கஹானினா அதோட ஸ்டோரியை, உஸ்கி கஹானி சுன்னா சாக்தேத்தே, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுன்னானா லிசன் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்திங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த நாட்டி சூஹா மாதிரி இருக்கக்கூடாது. ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ப்ளீஸ் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.